நியூயார்க் மேயரா ஜோரான் மம்தானி அவர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. ட்ரம்ப்பை எதிர்த்து கடுமையாக பேசிட்டு இருந்தாரு. இப்போ அங்கே வந்து ஜனநாயக கட்சிக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இவர் தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய மேயரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நியூயார்க்கு. சவுத் ஏஷியால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு வந்து பாராட்டுகள் பல பக்கம் இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, 34 வயசு தான் ஆகுது அவருக்கு. ட்ரம்ப்புடைய வேட்பாளர் தோத்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 2 பில்லியன் வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவரு. அந்த ஸ்பீச்ல வந்து ஜவஹர்லால் நேரு எல்லாம் குறிப்பிட்டு அவரோட வேட்ஸ் எல்லாம் கூட வந்து சொன்னார் அவரு. ஆமா, ஏன்னா வரலாற்றுல இது ஒரு அரிதான தருணம் அப்படின்னு சொல்லி நேரு சில வரிகளை வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சப்ப பேசியிருப்பாரு. அதை வந்து அங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாரு மம்தானி. ஆமா, இதெல்லாம் பாருங்க, ட்ரம்ப்புக்கு கேட்குதோ இல்லையோ எங்கிருக்கவங்களுக்கு கேட்டிருக்கோம். நாங்க இங்க எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான் சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படி வந்து நியூயார்க்ல நேருவை பத்தி புகழ்ந்து பேசலாம்? இல்ல, நேருவை புகழ்ந்து பேசுறதை தாண்டி அதுக்கு முன்னாடியே அவரை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது மக்களுக்கு தெரியும்.